இந்த இஸ்மவேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான் என்று ஆண்டவர் சொல்றார். பிறக்கிறதுக்கு முன்னாடியே ப்ராபசி. அவனை பற்றின தீர்க்க தரிசனம் என்னன்னா, அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? துஷ்ட மனுஷனாக இருப்பான். எல்லாருடைய கை அவனுக்கு விரோதமாக இருக்கும். எல்லாருக்கும் விரோதமாக அவன் கூடியிருப்பான். ஆண்டவர் சொல்றார் அவனை பார்த்து. அப்படிப்பட்டதான ஒரு துஷ்ட மனுஷன். இந்த துஷ்ட மனுஷனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் நான் ஆராய்ந்து பார்த்தேன். ஏன்னா வேதாகமத்தில் அந்த ஆராய்ச்சி பண்ணி பார்க்கறதுக்கு தான் ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்கிறார். பொதுவாக நம்முடைய வியூவில் நம்ம வேற ஒரு வியூவில் பைபிளை படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். எப்படின்னு சொன்னால், நமக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தவங்க எல்லாருமே இஸ்மவேல் என்பவன் ஒரு மோசமானவன் உண்மைதான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் இப்போ இஸ்மவேல் நல்லவன் ப்ரூவ் பண்ணுறதுக்கு இங்கே வரல. நிறைய பேர் நினைக்கிறாங்க, யோபுவின் மனைவியை பற்றி நம்ம பேசியிருந்தோம் ஒரு மெசேஜில். ஒருத்தர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு, நீங்கள் என்ன ஒரு மோசமான பொம்பளையை நல்லவன்னு சொல்கிறீங்க அப்படின்னாரு. அந்த அம்மா மோசமான பொம்பளைன்னு பைபிள் சொல்லலை. அந்த அம்மா கிட்ட இருந்த பலவீனத்தை பைபிள் சொல்லி இருக்குது. அவர்கள்கிட்டையும் சில நல்ல குணங்கள் என்ன செய்யும் இருக்கும், ஆராய்ந்து பார்க்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி நம்ம யாரையுமே நல்லவங்க கெட்டவங்க நியாயம் தீர்க்கிறதுக்கு வரல. நான் இந்த இஸ்மவேலை குறித்து படிச்சுட்டு இருக்கும்போது அவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான் அப்படின்னு இருக்கு. அவன் துஷ்ட மனுஷன் தான், எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் அதை 100% ஒத்துக்கிறேன். ஆனால் இவனுடைய லைஃப்பை கொஞ்சம் அப்படியே படிச்சுக்கிட்டே வந்தேன். நம்ம துஷ்ட மனுஷங்கிறதோடு கூட அவனை நிறுத்திட்டோமே ஒழிய, ஆனால் அவனை பற்றியும் பைபிளில் நிறைய இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ரொம்ப நான் அதை படிக்கும்போது ரொம்ப நினச்ச ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு காரியத்தில் எனக்கும் அவனுக்கு ரொம்ப ஒத்து போச்சு. என்ன ஒத்து போச்சுன்னா, இந்த இஸ்மவேல் ஒரு 13 வருஷம் அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பெரியம்மாவுக்கும் எல்லாருக்கும் அவன் தான் யார், செல்ல பிள்ளை மாதிரி. 86 வயசில் அவங்க அப்பாவுக்கு அவன் பிறக்கிறான். 99 வயசு வரைக்கும் 13 வருஷம் அந்த வீட்டுக்கு அவன் தான் ராஜா மாதிரி. அந்த பெரியம்மா சாராள் அவனை எப்படி வளர்க்குறாங்க, தாம் பிள்ளை மாதிரி வளர்க்குறாங்க. அவங்களுக்கு அவன் தான் பிள்ளை, ஏன்னா அவங்களுக்கு வேறு பிள்ளையே இல்லை, அவன் தான் பிள்ளை. அப்படி வளர்க்குறாங்க. வளர்த்து நல்லா வளர்ந்து ஒரு 13 வயசுனா யோசிச்சு பாருங்க, டீனேஜுக்கு வந்துட்டான் அவன். நிதானம் நல்லா தெரியும். இப்போ ஒத்த பிள்ளையா வளர்றான். அப்போ எப்படி இருக்கும் அவனுக்கு? ஆபிரகாம் யாரு? ஒரு பெரிய செல்வ சீமான், சாதாரண ஆளா இல்லை, கோடீஸ்வரன், மில்லியனர். அவனுடைய ஆஸ்தியை பூமி தாங்கக்கூடாதாக இருந்தது. அப்படிப்பட்டதான ஒரு சீமானுக்கு பையன், ஒரே பையன், எப்படி இருப்பான் யோசித்து பாருங்க. அது இல்லாமல் அவங்க அப்பா தான் அந்த கானான் தேசத்துக்கே ராஜா. லேண்டு மொத்தத்தையும் ஆண்டவர் யாருக்கு கொடுத்துருக்கிறாரு? அவங்க அப்பாவுக்கு தான் கொடுத்துருக்கிறாரு. அப்போ இவன் வியூவில் என்ன இருக்கும்? இதுக்கப்புறம் எல்லாமே யாருக்கு தான்? எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் எல்லாமே நான் தான், ஒரே வாரிசு அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு 13 வருஷம் செல்ல பிள்ளையாக வளர்ந்த ஒருத்தனுக்கு திடீர்னு ஒரு ஷாக் வருது. ஒரு பையன் பிறக்கிறான், தம்பி ஒருத்தன் பிறக்கிறான் பெரியம்மாவுக்கு. தம்பி பிறந்த உடனே இவன் எல்லாருக்கிட்டையும் விளையாடுற மாதிரி. இப்போ நீங்கள் கொஞ்சம் சாதாரணமாக நீங்கள் நடுநிலைமையாக யோசித்து பாருங்கள். ஈசாக்கை இவன் என்ன பண்ணானா? பரியாசம் பண்ணினான் இருக்கு. 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஈசாக்கை இவன் என்ன பண்ணான்? பரியாசம் பண்ணினான். பரியாசம் பண்ணின உடனே சாரால் கொடுக்கிற தண்டனை எப்பேற்பட்டதான ஒரு தண்டனை? பெரிய தண்டனை. அவங்க என்ன சொல்றாங்க? இந்த அடிமை பெண்ணின் மகன் என் மகனோடு கூட என்னவா இருப்பதில்லை? சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. ஓவர் நைட்ல மொத்த காரியமும் அவன் கையிலிருந்து வாங்கப்படுகிறது. அவனை என்னென்ன கனவுல எப்படி எப்படி வளர்க்கப்பட்டானோ அத்தனையும் ஒரு நிமிஷத்தில் அவன் கையிலேருந்து வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு இப்போ அவனை பார்த்து சொல்றாங்க, அடிமை பெண்ணின் மகன். ஆபிரகாமின் மகனுங்கிறது போயிருச்சு, சாராளின் செல்ல பிள்ளைங்கிறது போயிருச்சு, ஆபிரகாமுக்கு ஒரே வாரிசுங்கிறது போயிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ அவனை பார்த்து அவங்க சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தை என்ன? இந்த அடிமை பெண்ணின் மகன் என் மகனோடு கூட சுதந்திரவாளியாக இருப்பதில்லை. உடனே விரட்டுங்க. ஆபிரகாமுக்கு அது व्यசனமாக இருந்தது. ஏன்னா ஆபிரகாம் ரொம்ப நேசிச்சாரு, व्यசனமாக இருந்தது. ஆனாலும் அவன் விரட்டப்பட்டான். 21ஆம் அதிகாரத்தில் அவன் விரட்டப்படுகிறான். வனாந்தரத்துக்கு போகிறாங்க. அந்த அம்மா கையில் பிள்ளையை தூக்கிட்டு ஓடுது. ஒத்த பிள்ளையை கையில் தூக்கிட்டு அந்த அம்மா வனாந்தரத்துக்கு ஓடுது. இதெல்லாம் சாதாரணமான விஷயமே இல்லை. ஆகார் கெட்டவங்க நம்ம மைண்டில் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு இல்லையா? அடிமை பெண் பாவம் அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஆனால் பவுல் ஆகாரை எதுக்கு குறிப்பிடுறாருன்னா, நியாயப்பிரமாணத்துக்கு குறிப்பிடுறாரு. கலாத்தியர்கள் எழுதும்போது அந்த அம்மா ஒரு நியாயப்பிரமாணத்துக்கு ஈக்குவலாக கொண்டு வர்றாரு. அப்படிப்பட்டதான ஒரு சிச்சுவேஷன். பிள்ளையை தூக்கிட்டு அந்த அம்மா ஓடுது வனாந்தரத்துக்கு. இதை படித்த போது எனக்கு உண்மையிலேயே சொல்லுவேன், நாங்கள் ஒரு காலத்தில் அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் இருந்தோம். நாங்களும் நான் எங்கள் அம்மாவுக்கு ஒரே பையன். நாங்கள் எனக்கு ஒரு 4 வயசு இருக்கும்போது எல்லாராலும் கைவிடப்பட்டோம். கைவிடப்பட்டு எங்கள் அம்மா கையில் பிள்ளையை தூக்கிட்டு
நாங்கள் நடந்து வர ஆரம்பித்தோம். எங்கள் அம்மா அதுக்கப்புறம் என்னை காப்பாற்ற தொடங்கினார்கள். அந்த வசனத்தில் அங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, அவள் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள்னு இருக்கும். எங்கள் அம்மா அப்படி பட்டதை நான் பார்த்துருக்குறேன், கண் கூட பார்த்துருக்குறேன். எங்கள் அம்மா பட்ட கஷ்டத்தை நான் பார்த்துருக்குறேன். என்னை வளர்க்குறதுக்கு அவங்க பட்ட கஷ்டம். அவங்க ஒரு வேலை பார்த்து எத்தனையோ கிலோமீட்டர் நடந்து போவாங்க ஒரு வேலை பார்க்குறதுக்கு. அது வந்து எனக்கு ஒரு 4-5 வயசுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு அவங்க பட்ட கஷ்டம்லாம். அதே மாதிரி தான் இந்த இஸ்மவேலும். ஒரு வியூவில், நம்ம வியூவில் இஸ்மவேல் மோசமானவன் தான். ஆனால் அவனுடைய லைஃப்பை யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் அவன் யாரோடு கூட இருக்கிறான்? தன் தாயோடு கூட வனாந்திரத்தில் வளர்கிறான். அவன் இருதயத்துக்குள்ளே ஒரு பெரிய கோபம் இருக்கும்ல, ஒரு பெரிய வெறுப்பு இருக்கும், ஒரு பெரிய ஒரு மோசமான, இப்படி அப்பா நம்மளை விரட்டி விட்டாரே. எத்தனை பேருடைய வாழ்க்கை அப்படி இருக்குது தெரியுங்களா? அதாவது இன்றைக்கி அவங்க கெட்டவங்களா இருக்கிறாங்க. அவங்க ஏன் கெட்டவங்களா இருக்கிறாங்கன்னு அவங்களோட லைஃப்பை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்களேன். ஆராய்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க லைஃப்பில் அவங்க அடைஞ்சதான ஒரு மிகப்பெரியதான ஒரு சோகம் எல்லாருக்கிட்டே இருக்கும். தீவிரவாதிகளை பிடிச்சிருவாங்க. தீவிரவாதிகளை பிடிச்சி அவனை அடிப்பாங்க, உதப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. அப்போ அந்த தீவிரவாதிகள்கிட்ட போய் பேட்டி எடுக்கிற ஒரு பத்திரிக்கை இருந்துச்சு. அப்போது ஒரு பெண் தீவிரவாதிகிட்ட பேட்டி எடுத்தாங்க. பேட்டி எடுக்கும்போது அந்த பெண் சொல்கிறா, 18 வயசு எனக்கு, நான் ஏன் என் உயிரை பணையை வச்சு தீவிரவாதி ஆகணும்னு யோசிச்சிங்களா? அவள் கேட்குறா, நான் ஏன் 18 வயசில் தீவிரவாதி ஆகணும்னு முடிவெடுத்தேன், யோசிச்சிங்களா? இப்படி என் வாழ்க்கையே உயிரை பணையை வச்சு நான் தீவிரவாதத்தில் சாகணும்னு முடிவெடுக்கிறேன்னா என் வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கும்? என் சொந்தக்காரங்களுக்கு என்ன நடந்திருக்கும்? நான் எல்லாத்தையும் கண்கூடாக பார்த்தேன். எங்கள் அக்கா சீரழிக்கப்பட்டாங்க, என் குடும்பம் அழிக்கப்பட்டது, இதை எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சுருக்கிறேன், பார்த்துருக்கிறேன்னு சொல்லி ஒரு வெளிநாட்டு பத்திரிகையில் அந்த தீவிரவாத பெண்ணுடைய கவர் ஸ்டோரி வந்துருந்துருச்சு. அப்போ அந்த பெண் சொல்கிறா, நான் தீவிரவாதியாய் மாறுவதற்கு என்ன இருக்குது? எனக்கு பின்னாடி ஒரு பெரிய பின்கதை இருக்குது. இங்கே நம்ம உட்காந்துருக்கிற அத்தனை பேருமே இன்னைக்கு நீதிமான்கள் தான். இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை எல்லாரும் பார்க்கறதுக்கு நம்ம பாவிகள்னு சொன்னோம், மனம் திரும்பிட்டோம், ரட்சிக்கப்பட்டோம், எல்லாம் ஓகே தான். ஆனால் அந்த பாவத்தின் வாழ்க்கையில் இருக்கும்போது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு சோகம் இருந்துச்சு. நம்ம ஏன் அந்த பாவத்தை செஞ்சு எல்லாருமே ஒரு 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 மிகப்பெரியதான மோசமான வாழ்க்கையை கடந்து வந்திருக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் உட்கார வச்சு கேட்டு பாருங்க. தகப்பனால் விரட்டப்பட்டவங்க, கணவனால் விரட்டப்பட்டவங்க, பிள்ளைய கை குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு வேலை பார்த்து கஷ்டப்பட்டு பிள்ளைய வளர்த்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கும் கணவன் குடிச்சு விட்டு அடித்து விரட்டி அந்த அம்மா போய் சம்பாரிச்சிட்டு வந்து பிள்ளைகளை காப்பாற்றக்கூடிய குடும்பங்கள் எத்தனையோ இருக்குது. நாங்கள் பார்க்குறோம், எங்களுக்கு மெயில் வருது. அதெல்லாம் சந்திக்கும் போது அந்த காரியங்கள்லாம் படிக்கும் போது ரொம்ப மனசு உடஞ்சி போயிடும். கணவன் வந்து ஒரு வேலை பார்க்க மாட்டார், மனைவி கொண்டு வர காசை வாங்கி குடிக்கிறது அவருடைய வேலை, அவ்வளோதான். ஆனால் அந்த அம்மா அதுக்கு நடுவில் பிள்ளைகளை காப்பாற்றி எல்லாம் செய்யணும். இப்போ அதை பார்த்து பார்த்து வளர்கிற பையன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? அப்படிப்பட்ட தகப்பனை பார்த்து வளர்றவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? நல்லவனாக வளருவான். ஒரு சிலர் நல்லவராக வளருவாங்க. இந்த அப்பா மாதிரி குடிகாரன் நம்ம வந்துடக்கூடாதுரா. ஆனால் அவன் மைண்டில் என்ன இருக்குது தெரியுமா? எங்கள் அப்பா மாதிரி வரவே கூடாது, எங்கள் அப்பா மாதிரி நடக்கவே கூடாது. இந்த இஸ்மவேலை குறித்ததான காரியங்களை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பாஸ்டர் சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அந்த பாஸ்டர் சொன்னார், இஸ்மவேல் என்கிறவன் தகப்பனுடைய அன்புக்கு ஏங்கினவன், தகப்பனால் விரட்டப்பட்டவன், 13 வருஷம் அப்பா கூட இருந்திருக்கிறான், செல்லப்பிள்ளையா வளர்ந்துருக்கிறான், அவன் விரட்டப்பட்டான். இப்போ அவன் நிலைமை என்ன? நடுத்தரில் நிற்கிறான். எத்தனை பேர் அப்படி விரட்டப்பட்டு நடுத்தரில் நின்னாங்க? மொத்தத்தையும் பிடுங்கிட்டு அனுப்பி விட்டுட்டு ஓவர் நைட்டில் நடுத்தவர்லேருந்து நின்ன எத்தனையோ பசங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு அவர்கள் தேவனால் உயர்த்தப்பட்டு இருக்கிறார்கள். நான் இஸ்மவேலை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம இஸ்மவேலை நெகட்டிவாகவே பார்க்குறோம், நெகட்டிவாக பார்க்குறோம், உண்மைதான். ஆனால் அந்த நெகட்டிவாக நீங்களும் நானும் பார்க்குறோம். கர்த்தர் அவனை நெகட்டிவாக பார்க்கவே இல்லை. அவன் பிறக்கும் போது துஷ்ட மனுஷன் சொன்னார், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. 21ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19-20 வாசிங்கள். 21ஆம் அதிகாரம் 19-20 வாசிங்கள். தேவன் அவனுடைய கண்களை திறந்தார், தண்ணீரின் துறவை கண்டு தேவன் பிள்ளையுடனே இருந்தார், அவன் வளர்ந்து. இப்ப பிள்ளை கூட யார் இருக்கிறது? தேவன் இருந்தார், தேவன் இருந்தார். நம்ம துஷ்ட மனுஷன்னு சொல்றோமே, நம்ம அவனை பார்த்து மோசமானவனு சொல்றோமே, அவனை ஒதுக்கி வைக்கிறோமே. ஆனா ஒதுக்கி வைத்த நாம் நினைத்த அந்த இஸ்மவேல் கூட தான் தேவன் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களை என்னையும் ஒரு காலத்தில் உலகம் அப்படிதான் ஒதுக்கி வச்சுச்சு, ஒரு காலத்தில் விரட்டி விட்டுச்சு, ஒரு காலத்தில் ஒன்றும் இல்லாமல் துரத்தி விட்டாங்க. உலகம் இன்னும் சொல்லப்பட நம்மளை துன்மார்க்கன்னு சொல்லுச்சு, எங்களையெல்லாம் சேர்த்துக்கொள்ளவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நான் நல்லவன் கிடையாது, அதுவும் நான் சொல்லுவேன், நான் துஷ்ட மனுஷன்தான்.
இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற வரைக்கும் நான் எனக்குள்ள நிறைய பாவங்கள் இருந்தது. எங்கள் குடும்பத்தில் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு தான் சொன்னாங்க. ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும்போது எங்கள் மாமா வந்து எங்கள் அம்மா கிட்ட சொன்னது எனக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்குது. இவ்வளோ ஒரு மோசமான பிள்ளையை பெற்று வச்சிருக்கிற, இதை கூட்டிகிட்டு நீ ஏன் வரான்னு கேட்டேன். எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லி அழுது எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் இன்னைக்கு சொல்லுவேன், நான் துஷ்ட மனுஷனாக இருந்தவன் ஒரு மனுஷன் தான். நான் பிறக்கும் போதே நல்லவன், பரிசுத்தவான், நீதிமான்லாம் கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும் நான் கண்டிப்பாக சொல்லுவேன், இந்த துஷ்ட மனுஷனோடு கூட என் தேவனாகிய கர்த்தர் அன்னைக்கு இல்லாமல் போயிருந்தால் நான் இந்நேரம் மடிந்து மண்ணாகி போயிருப்பேன். துன்மார்க்கன் சாகிறது அவருக்கு ஒரு நாளும் பிரியம் கிடையாது. நான் துன்மார்க்கத்தில் இருக்கும்போது நான் செத்து போயிருப்பேன். ஆனால் நான் இன்னைக்கு இந்த இடத்துல நின்று பிரசங்கம் பண்ணியிருக்கவே முடியாது. நாம் அத்தனை பேருமே ஒரு காலத்தில் துன்மார்க்கராக தான் இருந்தோம். அந்த துன்மார்க்கத்தில் நம் சொந்தக்காரர்கள் கூட இருக்காமல் போனார்கள். ஏன், நம்ம கூட இருந்த தாய் தகப்பன் கூட விரட்டி விட்டார்கள். கணவன் விரட்டி இருப்பான், மனைவி விரட்டி விட்டுருப்பாங்க. நம்ம வீட்டில் நடக்கிறத பார்த்து பிள்ளைய நீ வீட்டுக்கு தேவையில்லைன்னு சொல்லி விரட்டி விட்டுருப்பாங்க. ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்லுவேன், நாம் இன்னைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறோம்னா அந்த தேவனாகிய கர்த்தர் அன்னைக்கு நாம் சாகக்கூடாது என்று கூட நின்னதுனால தான் இன்னைக்கு நம்ம ஜீவனோடு கூட இருக்கிறோம். அதான் வேதம் சொல்லுது, துன்மார்க்கனுடைய மரணத்தில் அவர் ஒரு நாளும் பிரியப்படுகிறது இல்லை. எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைக்கிறார். யோசித்து பாருங்க, சாராள் விரட்டி விட்டாங்க, ஆபிரகாம் துக்கத்தோடு தான் விரட்டி விட்டாரு. இப்போ அவன் வந்துட்டான், ஒரு துருத்தி தண்ணி தான், தீந்து போச்சு, வாழ்க்கை முடிஞ்சிச்சு, ஃபினிஷ் ஓவர். என் நண்பனுடைய ஒரு காரியத்தை நான் அறிவேன். திடீரென்று அவனுடைய தகப்பனார் ஆக்சிடெண்ட்டில் நோய் படுத்து விட்டார், படுத்த படுக்கை ஆகிட்டார். அவன் தான் படிச்சுக்கிட்டு இருந்தான், 17 வயசு, அப்போ 18 வயசு, என்ன செய்யறதுன்னு தெரியாது. திடீரென்று அந்த குடும்பம் ஸ்தம்பித்தது. திடீரென்று அந்த அந்த விபத்து படுக்கையிலேயே அவனுடைய தகப்பனார் மரணம் அடைந்தார். அப்பொழுது கடைசி காரியங்கள் நடக்கிறது, ஈமச்சடங்கெல்லாம் நடக்குது. அவன் தேவனை ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷன், அவன் நீதிமான். அப்பொழுது போகும்போது அவனுடைய சொந்தக்காரர்கள் சொன்னது எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. ஒரு உறவினர் விதமாய் சொன்னார், இந்த இயேசுவெல்லாம் ஏற்றுக்கிட்ட, நாளைக்கு நடுத்தரில் நின்று எங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்றுறாதுன்னு சொன்னார். ஆகார் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தாள். அதே மாதிரி தான் நம்முடைய எத்தனையோ காலகட்டங்களை நாம் அலைந்து திரிஞ்சிருக்கிறோம். வனாந்தரத்தில் ஓடி இருக்கிறோம், செத்து போகிற நிலைமைக்கு போயிருக்கிறோம். இனி நான் என்ன ஆவேன், இனி என் லைஃப் அவ்வளோதானா, எனக்கு எதிர்காலமே கிடையாதா அப்படின்னு யோசித்து கடைசி சொட்டு தண்ணி. அதில் ரொம்ப படிக்கும்போது ஒரு விஷயம் என்ன ரொம்ப இருந்துச்சுன்னா, ஒரு மரத்தடியில் அவனை போட்டுட்டு, செடிக்கு கீழே அவனை போட்டுட்டு பெயர்சபா வனாந்தரத்தில் அந்த ஆகார் ஓடுறாங்க. வில்லெறியும் தூரத்தில் போய் உட்காந்துக்கிட்டு, அம்பெரியும் தூரத்தில் போய் உட்காந்துட்டு அந்த அம்மா அழுகுறாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, கர்த்தர் ஆகாரின் சத்தத்தை கேட்கல, கர்த்தர் யார் சத்தத்தை கேட்டாரு? பிள்ளையின் சத்தம். இப்போ இந்த பிள்ளை என்ன சத்தம் போட்டிருக்கோம் நீங்கள் நினைக்கிறீங்க? கடைசி சொட்டு தண்ணிக்கு அந்த பிள்ளை என்ன பண்ணுறது, சாகிற நிலைமையில் இருக்கு. அப்படியே சாக போகிற நிலைமை. அந்த பிள்ளையால் கண்டிப்பாக என்ன செய்ய முடியாது, சத்தம் போட்டுலாம் அழ முடியாது. சாகிறதுக்கு முன்னாடி எப்படி செய்வாங்கன்னா முனகுவாங்க. அந்த மரணத்தினுடைய மூச்சு வந்து என்ன செய்வாங்க, முனகுவாங்க. அந்த முனகல் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். நம்ம எத்தனையோ நாள் படுக்கையில் உட்காந்துக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் தலகணையில் முகத்தை புதைச்சிக்கிட்டு ஒரு சின்ன சவுண்டு போட்டு அழுதுருப்போம் பாருங்களேன். அந்த சத்தத்தை பரலோகம் கேட்டுக்கொண்டே தான் இருக்கும். அந்த சத்தத்தை பரலோகம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஒருவேளை நம்ம நினைப்போம் யாருக்கும் தெரியாது, பக்கத்தில் உட்காந்துருக்கிற மனைவிக்கு தெரியாது, பக்கத்தில் படுத்திருக்கிற கணவனுக்கு தெரியாது, நம்ம அழுவது பிள்ளைகளுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது, நான் அழுதுகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அழுத அந்த கண்ணீருடைய ஒவ்வொரு டிராப்பும் பரலோகத்தை தொட்டுக்கிட்டே தான் இருக்குது. கர்த்தர் உன் சத்தத்தை கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறார். உன் சத்தம் பரலோகத்தை எட்டும். இஸ்மவேல் என்கிற துன்மார்க்கனுடைய சத்தமே பரலோகத்தை எட்டுமானால், தேவனுடைய ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான்களாகிய உங்களுடைய சத்தமும் என் சத்தமும் எப்படி பரலோகத்தை எட்டாமல் போகும்? துன்மார்க்கன் சாகிறது கர்த்தருக்கு பிரியம் அல்ல. அந்த இஸ்மவேலை நினைக்கும் போது, நான் அவனை துன்மார்க்கனா பைபிள் சொல்லுது, எல்லாம் உண்மைதான். அவன் இடத்துல நான் என்ன தான் வச்சு பார்த்தேன். ஏன்னா நான் ஒரு காலத்தில் அப்படி விரட்டப்பட்ட ஒரு மனுஷன்தான். கையை குழந்தைய தூக்கிட்டு எங்கள் அம்மா வந்து சூசைட் பண்ண போயிட்டாங்க. ட்ராக்கில் விழுந்து சூசைட் பண்ண போயிட்டாங்க. சூசைட் பண்ண போன அந்த கடைசி நிமிஷத்தில் அந்த ட்ரெயின் ட்ராக்கில் வரும்போது நான் அழுதுதான் ஒரு அழுகை. ஒரு 4 வயசு இருக்குமா, சொல்ல தான் எனக்கு தெரியும், அவங்க சொல்ல எனக்கு தெரியும். 4 வயசு இருக்குமா, ட்ரெயினை வர வேகத்தை பார்த்து நான் அழுது
போயிடலான்னு கத்தபோது அவர்கள் செய்தான காரியம், சரி இந்த பிள்ளைக்காக நாம் வாழுவோம். அவர்கள் முடிவெடுத்தார்கள். நான் சொல்வேன், அந்த முடிவை அவர்கள் எடுக்கவில்லை. பரலோகம் அந்த நிமிஷத்தில் என் ஜீவனை பாதுகாத்து கொண்டு வந்து வெளியே கொண்டு வந்து உட்கார வைத்து என்னை ஒரு ஊழியக்காரனாய் மாற்ற வேண்டும் என்று பரலோகம் விரும்பியது. இல்லைன்னா அன்னைக்கு ட்ரெயின் ட்ராக்லேயே துண்டு துண்டா போயிருக்க வேண்டியதான ஒரு உடம்பு. நான் சொல்வேன், துன்மார்க்கனுடைய மரணத்தை ஒரு நாளும் கர்த்தர் விரும்புகிறதில்லை. உன்னுடைய பிரச்சனை, போராட்டம் உச்சத்துக்கு போயிருக்கும். சாகர்லான்னு முடிவு எடுத்துருவோம், ட்ராக்குக்கு போயிடுவோம், தூக்கு கயிறை கையில் எடுத்துருவோம், கடற்கரை ஓரத்துக்கு போய் நின்றுடுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, கொஞ்சம் பொறு, உன் சத்தம் என் சந்நிதியை வந்து எட்டி விட்டது. உனக்கு ஒரு நீரூற்றை நான் உண்டாக்கி இருக்கிறேன். அந்த நீரூற்று உன் ஜீவனை பாதுகாக்கும். நீரூற்று மட்டுமல்ல, நீ வளர்கிற வரைக்கும் உன்னோடு கூட நான் இருப்பேன். வேதம் சொல்லுது, கர்த்தர் பிள்ளையோடு கூட இருந்தார். அந்த துன்மார்க்கன்னு சொல்லப்பட்ட பிள்ளையோடு தான் கர்த்தர் இருந்தார். இன்னைக்கு நீ நானும் நீதிமான்னு சொல்கிறோம், ஆனால் நீ நானும் எவ்வளோ பெரிய துன்மார்க்கன் என்பது நமக்கு தெரியும் தானே. இப்போ நமக்கு தெரியும் தானே. இப்போ ரத்தத்தில் கழுவப்பட்டுட்டோம், சர்ச்சுக்கு வந்துட்டோம், தசமாங்காணிக்கு கொடுத்துட்டோம், வி ஆர் த ஹோலி ஒன் அப்படின்லாம் நல்லா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். பட் நம்ம உள்ளுக்குள்ளே யாருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போவும் சொல்லுவேன், நீங்களும் நானும் பூரண பரிசுத்தவான்கள் அல்ல. அன்னைக்கு கழுவப்படாத பாவி, இன்னைக்கு கழுவப்பட்ட பாவி. இன்றைக்கும் நமக்குள்ள என்ன இருக்குது? பாவங்கள் இருக்குது, துர்க்குணங்கள் இருக்குது, கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்புகள் இருக்குது, கர்த்தர் விரும்பத்தகாத காரியங்கள் இருக்குது. ஆனாலும் கூட அந்த தேவன் உன்னோடும் என்னோடு கூட இருக்கிறார். இருக்கிறதுனால தான் இன்னைக்கு உன்னையும் என்னையும் கர்த்தர் ஜீவனோடு கூட வச்சிருக்கிறார். நான் சொல்வேன், கர்த்தர் துன்மார்க்கன் சாகிறதை ஒரு நாளும் விரும்பவில்லை. நீ நானும் சாகிறதை ஒரு நாளும் விரும்பவே இல்லை. இந்த இஸ்மவேல் தகப்பனால் விரட்டப்பட்டான். அவன் இருந்த நிலை ஒரே நாளில் ஓவர் நைட்டில் மாறிடுச்சு. எப்படி இருந்தான் பாருங்க, க்ரௌன் கிங் மாதிரி, பிரின்ஸ் மாதிரி இருந்திருப்பான், வீட்டில் இளவரசன் மாதிரி இருந்தான். இன்னைக்கு எப்படி ஆயிட்டான்? பரதேசி மாதிரி ஆயிட்டான். பஞ்ச பரதேசி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆயிட்டான். வனாந்தரத்தில் அலைஞ்சு திரிஞ்சு அவனுடைய வாழ்க்கை நாசமாய் போய்விட்டது. அவனுக்கு ஒரு நீரூற்று கிடைச்சிச்சு. உங்களுக்கு எனக்கு ஒரு நீரூற்றை கர்த்தர் உண்டாக்கி வச்சிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியாகிய நீரூற்று ஒரு நாளும் உங்களை என்னையும் கைவிடாது, சாக விடவே விடாது. விசுவாசத்தோட அறிக்கை பண்ணுங்க, நான் நீதிமான் அல்லதான், இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டேன், ஆனாலும் எனக்குள்ள பாவம் இருக்கு, ஆனாலும் கர்த்தர் என்னை சாக விடமாட்டார். கர்த்தர் என் ஜீவனை பாதுகாப்பார். கர்த்தர் என்னை உயர்த்தி அவர் என்னோடு கூட இருந்து உயர்த்துவார். அல்லேலூயா. இது கர்த்தர் நம்ம கொடுக்கறதான வாக்கு தத்தம். இதை படிக்கும் போது எனக்கு இன்னொரு ஆள் ஞாபகத்துக்கு வந்தார், இன்னொரு துஷ்ட மனுஷன். இந்த துஷ்ட மனுஷங்களுக்கு பின்னாடிலாம் கர்த்தர் எவ்வளவு அன்பா இருந்திருக்கிறாரு. நாம தான் இன்னைக்கு ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டானா உடனே அவனை என்ன செஞ்சிடறோம்? இமிடியேட்டா கண்டம் பண்ணி க்ளோஸ் பண்ணி அவன் எழுந்திருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிடுறான். ஒரு பெரிய வர்ஷிப் லீடர், அவருடைய பாடல்கள்லாம் வந்து தேவன் பக்கம் திருப்பாம உலகத்தின் பக்கம் திருப்பக்கூடியதாக இருந்தது. அந்த வர்ஷிப் லீடரை எல்லாரும் கண்டம் பண்ணாங்க, நான் உட்பட. ஆனால் நாங்கள் சொன்னது அந்த ஊழியத்தினுடைய அந்த முறை தப்பு என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே எனக்குள்ளே ஆவியானவர் சொன்னார், அவனுக்காக ஜெபம் பண்ணு, அவனும் என் ரத்தத்தால் கழுவப்பட்டவன், அவனும் என் பக்கம் திரும்பணும், அவனும் அந்த துன்மார்க்கத்தை விட்டு வெளியே வரணும். அதே காரியத்தை அவன் சரியான முறையில் எனக்கென்று செய்வானானால் இன்னும் என் நாமம் மகிமைப்படும். அப்போதான் நினைச்சேன், யாரையும் வெறுப்பதற்காக கர்த்தர் நம்மை ரட்சிக்கவில்லை, எல்லாரையும் நேசிப்பதற்காக கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஒரு துன்மார்க்கனை கர்த்தர் நேசிப்பானால் நீங்களும் நானும் ஏன் நேசிக்கக்கூடாது? நம்ம வெளியே இருக்கிற துன்மார்க்கனை நேசிச்சிருவோம், அதான் ரொம்ப முக்கியம். சபையில் இருக்கிற நாமெல்லாம் ஒரு பாவி இருக்கிறாருன்னா அவரை நேசிப்போம். ஐயோ பாவம், தேவனை அறியாத மனுஷன், அவர் குடிகாரனாக இருந்தால் அவர் எப்படியாவது ரட்சிக்கப்படணும், ஒரு பாவத்தில் இருந்தால் அவன் எப்படியாவது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணும், இப்படி நம்ம என்ன செய்கிறோம்? அவருக்காக நம்ம ரொம்ப பரிதவிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். என்னைக்காவது இயேசுவை ஏற்றுக்கொண்டு பின்வாங்கி விழுந்து போனவனுக்கு அதே பாரத்தோட ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? இவனும் ஒரு வகையில் துன்மார்க்கராய் மாறிக்கொண்டிருக்கிறார். இவனையும் நேசிக்க வேண்டியது நம்முடைய கடமை.